வாங்க 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 தம்பி தங்கைமாரே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை இந்த சோஃபியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்யலாமா? எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவரே, நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுடைய சிந்தையிலே, எங்களுடைய நடக்கையிலே, எங்களுடைய செய்கையிலே நாங்கள் நல்ல காரியங்களை செய்ய நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமேன். அருமையான வாலிப தம்பி தங்கைமாரே, இந்த உலகத்திலே இருக்கின்ற அநேகர் பிறருக்கு தீங்கு செய்து அல்லது பிறரை ஏமாற்றி முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உண்டு. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்னவென்றால், நாம் தீமை செய்யக்கூடாது, நாம் நன்மை செய்ய படிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வியாபார ஸ்தலங்கள் நம்ம பார்த்தா நமக்கு தெரியும், பிறரை ஏமாற்றி அதிலே ஜெயிக்கிறவர்கள் உண்டு. நம்முடைய பகுதிகளிலே தேன் விற்க வருகிறவர்களை நம்ம பார்க்குறோம். சில வேளைகளில் தேன் விற்க வருகிறவர்களும் கூட இது ரொம்ப உண்மையான தேன், நல்ல தேன், இது காட்டுத்தேன், மலை தேன் என்று சொல்லலாம் இவங்க சொல்லிட்டு, கொம்புத்தேன் என்று கூட சொல்லிவிட்டு, ஆனால் இவங்க சீனி பாகை வைத்து அந்த தேனை உருவாக்கியிருப்பாங்க. இதை வாங்குகிறவர்கள் ஏமாந்து போவதுண்டு. திருநெல்வேலி என்று சொன்ன உடனே ஃபேமஸானது அல்வா என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நம்ம வந்தோம் அப்படின்னா, அங்கே சாந்தி ஸ்வீட்ஸ் என்கின்ற கடையை தேடுகிறவர்கள் உண்டு. சாந்தி ஸ்வீட்ஸில் தான் எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி. ஆனால் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நியூ சாந்தி ஸ்வீட்ஸ், அதே போல் வண்ண சுவாந்தி ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கடைகள் இருக்கும். ஆனால் ஒரிஜினலான சாந்தி ஸ்வீட்ஸ் கடையை வீழ்த்துவதற்காக அநேகர் அந்த இடத்துல சாந்தி ஸ்வீட்ஸ் என்று கடையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே போல் இருட்டுக்கடை அல்வா என்பது டவுனில் இருக்கும். ஆனால் இன்றைக்கு இருட்டுக்கடை அல்வா என்று 24 மணி நேரமும் கடை வைத்து இன்றைக்கு பிறரை ஏமாற்றுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நன்மை செய்கிறவங்கள, உண்மையாக இருக்கிறவங்கள அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. பிறரை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிறருடைய வாழ்வுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்ம எதை குறித்து தியானிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நன்மை செய்யணும், பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு அருமையான ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அதை முன்பதாக நின்று நடத்துகிறவர் திடீர்னு சொல்லி சொன்னார், இங்கே இருக்கிறவங்கள கொஞ்சம் பேர் முன்னால் வாங்க என்று சொல்லி சொன்னார். உடனே அங்கே இருக்கிறவங்களில் கொஞ்சம் பேர் முன்னால் போனாங்க. உடனே அந்த ட்ரைனிங்கை நடத்துகிறவர் என்ன செஞ்சார்னா, அவர் பலூன்ஸை நன்றாக பலூனில் காற்று ஊதி ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு பலூனாக அவர் கொடுத்து விட்டு அவர் சொன்னார், இங்கே பாருங்கள், இப்போ போட்டி ஆரம்பிக்க போகிறது, நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க, இன்னும் 5 நிமிடங்கள் தான், 5 நிமிடத்திற்குள்ளே இந்த போட்டி முடிய இருக்கிறது. ஆனால் இந்த 5 நிமிடங்கள் உங்களுடைய பலூனை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டவங்க வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவீர்கள். உங்கள் கையில் இருக்கிற யார் கையில் இருக்கிற பலூன் அது பாதுகாப்பாக 5 நிமிஷம் இருக்கோ அவங்க வெற்றி பெறுகிறவர்களாக அறிவிக்கப்படுவார்கள். இப்போ டைம் ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு அவர் சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, அதில் இருக்கிறவங்க எல்லாருமே பக்கத்தில் இருக்கவங்களுடைய பலூனை உடைக்க ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பக்கத்தில் இருக்கவங்க பலூனை முயற்சி செய்து ஓடி அவங்க உடைச்சாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உடைச்சாங்க. கடைசியில் ஒருத்தர் பலூனுமே அங்கே இல்லை. கிட்டத்தட்ட 3 நிமிடங்களுக்குள்ளாகவே அந்த போட்டி நிறைவடைஞ்சிட்டு. அப்போ தான் அந்த போட்டியை நடத்தின அந்த அருமையான நபர் சொன்னார், இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட நான் பக்கத்தில் இருக்கவங்க பலூனை உடைக்க சொல்லலை, இந்த பலூனை யார் 5 நிமிஷம் அப்படியே பாதுகாப்பாக வச்சுருக்கீங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவங்கன்னு சொல்லி நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் எல்லாருமே அப்படியே இந்த பலூனை வைத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக எல்லாரும் இருந்திருக்கலாம். ஆனால் நான் உங்கள் பலூனை பாதுகாத்துக்கங்கன்னு சொன்ன உடனே உங்கள் மூளையில் ஒரு ரியாக்ஷன் நம்ம இதை பாதுகாத்துக்கிட்டோம்னா அடுத்தவங்க இதை உடைக்கணும் என்று சொல்லி தீங்கான எண்ணம் வந்ததுனால எல்லாரும் உடைச்சிட்டிங்க. இந்த உலகத்துலேயும் கூட இப்படி தான் எல்லா காரியங்கள்லேயும் தீங்கானதை செய்து ஜெயிக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. நம்ம நன்மை செய்தோன்னா, நம்ம மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருந்தாலே நம்ம வெற்றி பெறலாம் என்று சொல்லி அவர் ஒரு அருமையான காரியத்தை சொன்னார். இன்றைக்கும் கூட அருமையான வாலிப தம்பி தங்கையே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, நம்ம வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய அல்லது தீங்கான எண்ணத்தோடு அவர்களை பார்க்க நம்ம முயற்சி செய்து விடுகிறோம். ஆனால் வேதாகமத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு அருமையான நபரை குறித்து சாட்சி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம்.
நாம் 3 யோவானிலே நாம் பார்த்தோம் என்றால் அதிலே அப்போஸ்தலனாகிய யோவான் காயுவை குறித்து அங்கே சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காயு இப்படி நற்சாட்சி பெற்றவராக இருந்ததுனால தான் 3 யோவான் 2ஆம் வசனத்துல யோவான் சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு. 3 யோவான் ஒரு நன்றி கடிதமாக பார்க்கப்படுகிறது. ஆதி திருச்சபைகள்ல சபைகளை நேரடியாக சென்று சந்தித்து ஊழியம் செய்கின்ற ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். அப்படி ஊழியக்காரர்கள் சபைகளை சென்று சந்திக்கும் பொழுது அந்த ஊழியக்காரர்களை உபசரிக்கின்ற குடும்பத்தார் அல்லது நபர்கள் இருந்தாங்க. இந்த காயு எப்படிப்பட்டவர்னா, இப்படி வருகின்ற ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிறவராக உபசரிக்கிறவராக இருந்தார். அப்படி உபசரிக்கிற நல்ல குணத்தோடு இருந்த இந்த காயுக்கு தான் நன்றி கடிதத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுறாரு. நம்ம வாழ்க்கையிலும் கூட அந்நியரை உபசரிக்க நம்ம மறக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வர்றவங்க அல்லது நம்முடைய வீட்டு பகுதிகளிலே வந்து உணவுக்காக இறைந்து தேடுகிறவர்களுக்கு நம்ம உதவி செய்வது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அது ஆண்டவர் பார்க்குறாரு, நம்முடைய கர்த்தர் அதை விரும்புகிறார். இந்த காயு யாரு? தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்கின்ற நல்ல ஒரு விசுவாசி. வாலிப தம்பி தங்கை மாதிரி நம்ம எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வாழ வேண்டும், நம்ம வளர வேண்டும், நம்ம பலப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் காயுவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்றாரு. அவர் சொல்றாரு, எவ்வளவு முக்கியத்துவத்தை நீ உன் சரீரத்திற்கு கொடுக்கிறையோ அதே அளவுக்கு உன்னுடைய ஆத்மாவுக்கும் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் அதில் உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. வாலிப தம்பி தங்கே, அநேக வேளைகளில் நம்ம சரீரத்திற்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். கண்ணாடியை பார்ப்போம், முகத்துக்கு பவுடர் போடுவோம், தலையை சீவுவோம், அதே போல் நம்ம ட்ரெஸ்ஸிங் கரெக்டாக போடுவோம், ஒரு சுருக்கு இல்லாமல் நல்லா அயன் பண்ணி போடுவோம், ஷூஸ் போட்டுக்கிடுவோம், நல்ல ஹீல்ஸ் போட்டுக்கிடுவோம். நம்ம ரொம்ப நம்முடைய வெளிப்புறமான அலங்காரத்தை நம்ம செய்கிறோம். இங்கே யோவான் சொல்றாரு காயுக்கு, நீ எவ்வளவு முக்கியத்துவத்தை நீ வெளியில நீ கொடுக்குறியோ அதே அளவுக்கு உன் ஆத்மாக்கு நீ கொடுக்கணும், உள்ளான மனுஷனுக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. அந்த உள்ளான மனுஷன்லேருந்து வருகின்ற காரியங்கள் தான் எதுவாக பிரதிபலிக்குன்னா கேரக்டராக பிரதிபலிக்கிறது. கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு யோர் சோல் ஆஸ் யோர் பாடி, நாட் ஓன்லி பாடி பட் சோல். இருந்து வாலிப தம்பி தங்கி மாதிரி நமக்கு ஒரு 3 கேரக்டர்ஸை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக நம்ம சத்தியத்தில் நடக்கணும். 3 யோவான் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது, நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். இந்த யோவான் சொல்றாரு, உன் சத்தியத்தை குறித்து நிறைய பேர் சாட்சி சொன்னாங்கப்பா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அருமையான வாலிப தம்பி தங்கையே, நம்ம சத்தியத்தில் நடக்கிறோமா? இன்னைக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா? உங்கள் பிள்ளைங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். உங்கள் பிள்ளைங்க நல்லா உபசரிக்கிறாங்களே, உங்கள் பிள்ளைங்க வந்த உடனே மரியாதை செலுத்தினாங்களே, உங்கள் பிள்ளைங்க வந்த உடனே வீட்டில் ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காருங்கன்னு சொன்னாங்களே, உங்கள் பிள்ளைங்க நான் கீழே விழுந்த பொழுது எனக்கு உதவி செய்தாங்களே, ரொம்ப பரிவுள்ளவங்களாக இருக்கிறாங்களேன்னு இன்றைக்கு உங்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? 3 யோவான் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. யோவான் சொல்றாரு, என் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிறாங்கன்னு நான் கேள்விப்படுறதோட ஒரு பெரிய சந்தோஷம் வேறொன்றும் இல்லை. இந்த காயுவை குறித்து அங்கே சுற்றி இருந்தவங்க, அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் சாட்சி சொன்னாங்க, காயு ரொம்ப நல்லவர், அவர் சத்தியத்தில் நடக்கிறார், உண்மையாக இருப்பார் எல்லாத்துலேயும் அப்படின்னு அவரை குறித்து சாட்சி சொன்னாங்க. வாலிப தம்பி தங்கே, இன்றைக்கு முதலாவதாக நாம் உண்மையாக இருப்பது அது மிகவும் பெரிய கடமையாக நமக்கு இருக்கிறது. இந்த உலகம் நம்மிடத்திலிருந்து உண்மையை எதிர்பார்க்கிறது. நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் அவங்க இஸ்ரோவில் அவங்க தலைமை விஞ்ஞானியாக இருந்த பொழுது அவங்க ஒரு ராக்கெட்டை அவங்க ஏவுனாங்க. அந்த ராக்கெட்டை அவங்க ஏவின பொழுது அந்த ராக்கெட் என்ன செஞ்சுட்டு அப்படின்னா, அது வழி தவறி அது எங்கே விழுந்துட்டு அப்படின்னா அது கடலுக்குள்ளே விழுந்து விட்டது. கடலுக்குள்ளே விழுந்த உடனே ஐயோ இந்த தோல்விக்கு யார் பொறுப்பேற்பா என்று எல்லாரும் பயந்து அப்படின்னு நடுங்கிட்டு இருந்தாங்க. அதில் அவரோடு இருந்த சக நண்பர்கள் எல்லாரும் யார் போய் இதை நம்ம பொறுப்பேற்க முடியும்னு பயந்துருக்கப்போ இந்த அப்துல் கலாம் முன்னால் சொன்னாராம், இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இந்த ராக்கெட் கடலில் விழுந்ததுக்கு விஞ்ஞானிகள்
நாங்கள் காரணமாக இருக்கலாம், ஆனால் தலைமை விஞ்ஞானியாக இருக்கிற நான் இதில் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ஆனால் இன்றைக்கு இது கடலில் விழுந்திருக்கலாம், அடுத்த முறை ஏவப்படும் பொழுது கட்டாயம் நாங்கள் சரியாக ஏவோம் அப்படின்னு சொன்னார். அதே போல் அடுத்த முறை அவர் அதே போல் ராக்கெட்டை உருவாக்கி அந்த ராக்கெட் அது சரியான இடத்துல போய் அந்த சேட்டலைட்டை நிலைநிறுத்தினது, செயற்கைக்கோளை நிலைநிறுத்தினது. அப்போ எல்லாரும் புகழ்ந்தாங்க, கை தட்டினாங்க. அப்பொழுது அப்துல் கலாம் என்ன சொன்னாராம் அப்படின்னா, நான் இல்லை, இப்போ நம்முடைய குழுவில் இருக்கிற எல்லாரும் நீங்கள் போய் இதை வெற்றிகரமாக நாங்கள் செலுத்தினோம் என்று சொல்லுங்கள்னு சொன்னப்போ, இந்த தோல்வியின் போது முன்னால் அவர் உண்மையாக இருந்த அப்துல் கலாம் அதே போல் வெற்றியின் போதும் தானல்ல தன்னுடைய குழுவை அங்கே முன்னிறுத்தினார். அங்கே இருக்கின்ற முக்கியமான நபர்கள் எல்லாரும் சொன்னாங்க, இந்த ராக்கெட்டை நாங்கள் குழுவாக சேர்ந்து நாங்கள் சரியான இடத்துல போய் நிலைநிறுத்தணும்னு சொல்லி. ஒருவேளை அந்த மனிதர் தனக்குள்ள ஒரு உண்மையை வைத்திருந்தார். ஆண்டவர் அவரை ஜனாதிபதி என்கின்ற அந்த உயர்ந்த பதவியை அவருக்கு கொடுத்தாரு. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்வில் நாம் சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த காயுற்றிருக்கிற ஒரு நல்ல கேரக்டர், அவர் சத்தியத்தில் நடந்தார். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சாட்சி சொன்னாங்க. வாலிப தம்பி தங்கையே, உங்களை குறித்து உங்கள் அம்மா அப்பா நல்ல சாட்சி கொடுக்கணும், உங்களை குறித்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்ல சாட்சி கொடுக்கணும், உங்கள் ஊரில் இருக்கிறவங்க நல்ல சாட்சி கொடுக்கணும், உங்கள் ஸ்கூலில் இருக்கிறவங்க மிஸ் நல்ல சாட்சி கொடுக்கணும். அதனால் முடிஞ்ச அளவு உங்கள் கேரக்டரை, முடிஞ்ச அளவு உங்களுடைய செயல்களை நீங்கள் நன்மையாக செய்யுங்க, பிறருக்கு தீங்கு செய்யணும்னு சொல்லி நினைக்காதீங்க. நீங்கள் உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் அநேகரை அந்த பகுதியில் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தியிருக்கலாம், ஆனால் எல்லாரையும் குறித்து அவர் அந்த இடத்துல சாட்சி கொடுக்கல. இந்த காயுவை குறித்து தான் அவர் சொல்கிறாரு, நீ சத்தியத்தில் நடக்கிறங்கிறத இவங்க சொல்கிறப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆமாம், உங்கள் பகுதியில் நிறைய வாலிபர்கள் இருக்கலாம், உங்கள் ஊரில் நிறைய வாலிபர்கள் இருக்கலாம், உங்கள் வீட்டில் கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் சத்தியத்தில் நடப்பதை ஆண்டவர் காணும் பொழுது அவர் மகிழ்வார், உங்கள் பெற்றோர் மகிழ்வாங்க, சமுதாயம் மகிழ்ந்திருக்கும். சத்தியம் என்பது அது உண்மையை குறிக்கிறது. நம்ம வாழ்க்கையில் உண்மை உத்தமமாக நம்ம வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லாமா, நீங்கள் சத்தியத்திலே நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வலது கையை எடுத்து இருதயத்தில் வச்சு சொல்லுவோமா, ஆண்டவர் நான் சத்தியத்திலே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நான் சத்தியத்திலே நடப்பேன். இரண்டாவதாக காயுற்றிருந்து வருகின்ற நல்ல பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்நியருக்கு உண்மையாய் உதவி செய்தல். ஒருவேளை சிநேகிதர்களுக்கு, சகோதரர்களுக்கு உதவி செய்வது எளிது. அதாவது நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்வோம், நமக்கு ரொம்ப நெருங்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவி செய்வோம். ஆனால் அந்நியருக்கு உதவி செய்வது ரொம்ப அரிது. ஆனால் இந்த காயு என்ன செஞ்சாராம் அப்படின்னா, அந்நியருக்கும் உண்மையாய் அவர் உதவி செய்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய யோவான் 3 யோவான் 5வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். ஆமாம், சகோதரருக்கு மாத்திரமல்ல, அந்நியருக்கு செய்கிறப்போ அவர் உண்மையாக உதவியை செய்தாராம். நமது பணம், நமது நேரம், நம்முடைய சேவை யாருக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உறவினர்களுக்கு மாத்திரமல்ல, அந்நியருக்கும் அது இருக்க வேண்டும். மேலை நாட்டு மிஷினரிகள் இந்த இந்திய தேசத்துக்கு வந்த பொழுது அவங்க செய்த பெரிய சேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்நியருக்கு நன்மை செய்தாங்க. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மேலை நாட்டு மிஷினரி நம்முடைய தேசத்திற்கு குடும்பமாக அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குஷ்டரோகத்தில் இருந்த மக்களுக்கு அவர் சேவை செய்தார். அந்நியரை அவர் கவனித்தார், அவங்களுடைய காயங்களை கட்டினார், அநேகரை நல்ல வழி நடத்தினார், அவர்களுக்கு நல்ல காயங்களுக்கு மருந்து போட்டு தன்னுடைய சகோதரன் சகோதரி போல அணைத்து கொண்டார். நம்முடைய தேசத்தில் எல்லாரும் அவர்களை புறக்கணித்த பொழுது, அவ்வளவுதான், ஐயோ இந்த குஷ்டரோகியில் இருக்கவங்களா, இவங்க நம்ம வீட்டு பக்கத்தில் வந்துடக்கூடாது என்று சொல்லி குடும்பத்திலிருந்து விரட்டப்பட்டவர்களை அனைத்து அந்நியராக இருந்த அவர்களை இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஏற்றுக்கொண்டார். அன்னை தெரசா அவர்களையும் நம்ம பார்த்தோன்னா, கல்கட்டாவில் அவங்க அந்நியரை உபசரித்தாங்க. எந்த அந்நியரை? குஷ்டரோகிகளாக இருந்தவர்களை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இயேசு கிறிஸ்துவும் கூட அந்நியரை அவர் நேசித்தார், அந்நியரை சுகப்படுத்தினார், அந்நியர்களுக்குள்ளே இருந்த வியாதிகளை அவர் நீக்கினார். இன்றைக்கும் கூட வாலிப தம்பி தங்கையே இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, நிறைய வேளைகளில் நம்ம மாத்திரம் அனுபவிக்கணும்னு சொல்லி சில காரியங்களை நினைக்கிறோம். மற்றவர்கள் நம்ம வைத்திருக்கின்ற காரியங்களை கொடுக்க நம்ம சில நேரம் மறுக்கிறோம், தயங்குகிறோம். ஆனால்
நம்ம கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. உங்கள் நேரத்தை, உங்கள் பணத்தை, உங்களுடைய நல்ல தருணங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது காயின் இடத்துல இருந்தது. அதனால தான் இந்த காய் உண்மையாக அந்நியரை உபசரித்தார் அப்படின்னு யோவான் சொல்கிறாரு. நம்முடைய திருமண்டலத்திலையும் ஒரு கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து நடத்தப்படுகின்ற அன்பின் இல்லம் இருக்கிறது. அந்த அன்பின் இல்லத்திற்கு நான் போயிருக்கும் பொழுது அங்கே போய் பார்த்தா அந்நியர் ரோட்டோரத்தில் கிடக்கின்றவர்களை தூக்கி எடுத்து அவங்கள கொண்டு வந்து பராமரித்து, ஐயோ அழுக்கான தாடி அழுக்கான முடியோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா ஷேவ் பண்ணி அவங்கள குளிப்பாட்டி அவங்களுக்கு நல்ல உடை உடுத்தி அவங்கள வந்து அந்த இடத்துல நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து உணவு கொடுத்து 3 வேளை உணவு அவங்களுக்கு நன்றாக கொடுத்து அவங்கள அங்கே நல்ல ஒரு ஐக்கியத்துக்குள்ளே வைத்து அவங்க வந்து குணப்பட்டு மீண்டுமாக இல்லத்திற்கு போகிறத பார்க்குறோம். ஒருவேளை இதெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய காரியம். அந்த காரியங்கள் எல்லாம் சாதாரண மனிதனால் செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய திருமண்டலம் அதை எடுத்து செய்கிறது. கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் ஊழியர்கள் அவங்கள அர்ப்பணித்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அருமையான அன்பின் இல்லத்தை நடத்துகிறாங்க. ஒருவேளை வந்து சுகம் பெற்று போகிறவர்கள் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக குடும்பத்தாரை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஒருவேளை அந்நியராக புறக்கணிக்கப்பட்டவர்களையும் இன்றைக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு அன்பு கொடுத்து அவங்கள ஏற்றுக்கொண்டு அவங்கள மீண்டுமாக எங்கேருந்து துரத்தப்பட்டார்களோ அதே இடத்திற்கு அவங்க அனுப்பப்படுகிறார்கள். அவங்க ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. நல்ல வாழ்வோடு அவங்க போகிறாங்க. இங்கே காய்வை குறித்து சொல்லும் பொழுது சொல்லியிருக்கு, உண்மையாய் அவர் என்ன செஞ்சாராம் அப்படின்னா அந்நியரை உபசரித்தார். இன்றைக்கும் கூட வாலிப தம்பி தங்கையே, யாரையும் புறக்கணிக்காதீங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒதுக்கப்பட்டவங்க இருக்கலாம், உங்கள் வீட்டில் உங்கள் சகோதர சகோதரி ஒடுக்கப்பட்டவங்களா இருக்கலாம், அல்லது உங்கள் வாசலில் யாரோ ஒருத்தர் புறக்கணிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் தள்ளப்பட்டவங்களாக புறக்கணிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம். நீங்கள் போய் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை உணவு கொடுங்க. ஒருவேளை நமக்கு நிறைய உணவு வீட்டில் மீதம் இருக்கும், ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறத கொண்டு போய் நீங்கள் கொடுங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் இனிப்பு பண்டங்கள்லாம் நிறைய இருக்கும். சில இது குப்பை தொட்டியில் போடுவோம், சில இது வேஸ்ட் ஆயிட்டுன்னு போடுவோம். பழங்கள் நிறைய இருக்கும், அதை அழுக வச்சு கூட குப்பை தொட்டியில் போடுவோம். ஆனால் பக்கத்து வீட்டில் அல்லது பக்கத்து தெருவில் இருக்கின்ற யாரோ ஒருத்தர் ஒன்றுமே இல்லாமல் நோஞ்சா மாதிரி இருக்கிறாரே, அவரை என்னைக்காவது உபசரிச்சிருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் அளவுக்கு அதிகமாக இருக்கின்ற பழங்களை கொண்டு போய் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். உங்கள் வீட்டில் அளவுக்கு அதிகமாக இருக்கின்ற உடைகள், உங்கள் பீரோவை திறந்து பாருங்கள், பல வருஷமாக நீங்கள் போடாத அந்த சட்டை இருக்கும், பல வருஷமாக நீங்கள் போடாத பேண்ட் இருக்கும், பல வருஷமாக நீங்கள் கெட்டாத சேலை. சிலர் பெருமையாக சொல்லுவாங்க, என்கிட்ட 365 சேலை இருக்குது, 500 சேலை இருக்குது. எதுக்கு? ஒரு நாளைக்கு ஒன்று தான் கட்ட முடியும். அப்படியே கட்டினாலும் 365 தான் கட்ட முடியும். மீதம் உள்ளது உடை இல்லாதவங்களுக்கு போய் கொடுங்க. ஆண்டவர் அதை விரும்புகிறாரு. இந்த காயு என்ன செய்தாராம் அப்படின்னா அவர் உண்மையாய் அந்நியரை உபசரித்தார். இன்னைக்கு உங்கள் வீட்டில் எதுவும் அளவுக்கு அதிகமாக மீதம் நீங்கள் தொடாமல் வச்சுருக்கீங்களா? அது உங்களுடையது அல்ல. வெளியில் யாரோ ஒருத்தர் ஏங்கி நிற்கிறாரே, அவருக்கு கொடுக்க சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் இடத்துல பேசுகிறார். ஒருவேளை உங்கள் வீட்டில் அதிகமாக என்ன காரியங்கள் இருக்கோ அதை நீங்கள் கொண்டு போய் கொடுங்க. அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்கும். ரொனால்டோ என்று சொல்லப்படுகின்ற ஃபுட்பால் பிளேயர், இந்த ஃபுட்பால் பிளேயர் சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரொனால்டோ ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். அவங்க அப்பா அந்த ஸ்டேடியத்தை தூக்குறவர் தான், சாதாரண ஒரு துப்புரவு தொழிலாளி தான், ஷூ கூட கிடையாது. ஆனால் அவர் போய் அவங்க அப்பா கூட துணையாக அங்கே நிற்கும் பொழுது அவருக்கு ஃபுட்பால் விளையாட ரொம்ப ஆசையாம். அப்போது அங்கே இருக்கிற சில பிளேயர்ஸ்ட்டை கேட்பாரா, எனக்கு கொஞ்சம் ஷூ தாங்க. அவங்க அப்பா கூட சொல்லுவார், என் பையனுக்கு ஷூ இல்லை, கொஞ்சம் ஷூ கொடுங்க. சிலர் சொல்லுவாங்களா, உன் பையன் என்னப்பா உன்ன மாதிரி துப்புரவு தொழிலாளி ஆக வேண்டியதானே, அதெல்லாம் தர முடியாது ஷூவை அப்படின்னு சொல்லி அந்த ஷூ பிஞ்சு போனாலும் திருப்பி கையில் எடுத்துகிட்டு போவாங்களாம். ஆனால் ஒரு சிலர் இருந்தாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க கேட்ட உடனே அப்படியா இந்தாங்க என்னுடைய ஷூன்னு சொல்லி அவங்க பழைய ஷூவை கொடுத்தாங்களாம். அந்த ஷூவை போட்டு விளையாண்டு பயிற்சி பெற்ற ரொனால்டோ தான் இன்றைக்கு உலக அளவில் பிரசித்தி பெற்ற ரொனால்டோவாக அவர் மாறிட்டார். இன்றைக்கு அவர் போட்டிகளை விளையாண்டு ஜெயிக்கும் பொழுது அவருக்கு தங்க காலனி பரிசாக வழங்கப்படுகிறது. ஒருவேளை அந்த தங்க காலனி அவர் பரிசாக இன்றைக்கு பெறுவது எதனால தெரியுமா? அன்றைக்கு தன்னுடைய பழைய ஷூ ஒருத்தர் கொடுத்தார் பார்த்தீங்களா, அதில் ட்ரைனிங் எடுத்தார் பார்த்தீங்களா, அதனால தான் இன்றைக்கி அவர் தங்க ஷூ பெறுகிறார். அருமையான வாலிப தம்பி தங்கையே, யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் இன்றைக்கி உதவி செய்யலாம், ஆனால் அந்த உதவி ஒரு பேர் உதவியாக இருக்கும், அவங்க வாழ்க்கையே மாற்றும். ஒருவேளை அந்த பழைய ஷூவை ஒருத்தர் கொடுத்தாரு, அந்த ஷூவை போட்டு விளையாண்ட ரொனால்டோ இன்றைக்கு அவர் பெரிய வீரராக அவர் மாறிட்டார். உலகமே வியக்கத்தக்க, உலகமே தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற ஒரு பெரிய பிளேயராக மாறிட்டார். ஒரு ஏழ்மையான நிலைமையில் இருந்த அந்த ரொனால்டோ இன்னைக்கு உலக அளவில் பிரசித்தி பெற்றவராக இருக்கிறாரு.
இன்னைக்கு நீங்கள் செய்கிற ஒரு சிறிய உதவி ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாமே, ஒரு மனிதனுடைய வாழ்வை அங்கே பெரிதாக ஆசீர்வாதத்திற்குள்ளே கொண்டு வரலாமே. இந்த காயும் கூட அந்நியரை உண்மையாய் உபசரித்தான். இன்றைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் அப்படி உபசரிக்க வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். வலது கருத்தெடுத்து இருதயத்தை சொல்லுமா, நான் அந்நியரை உபசரிப்பேன். இந்த 3 யோவான் 11வது வசனத்தில் சொல்லியிருக்கு, தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று அப்படின்னு யோவான் இந்த காயுக்கு சொல்கிறாரு. இந்த காயு நன்மையே செஞ்சிட்டு இருந்தாரு, நன்மையே தான் செஞ்சிட்டு இருந்தார். அதனால அங்கே இருக்கவங்க சாட்சி சொன்னாங்க. ஆனால் இந்த யோவான் ஏன் அதை சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காயு நன்மையே செஞ்சிட்டு இருக்கப்போ இதை பிடிக்காதவங்க காயுவுக்கு தீங்கு செஞ்சாங்க, அவருக்கு விரோதமாக சில காரியங்களை சொன்னாங்க. இந்த காயு நன்மை செய்கிறது சிலருக்கு பிடிக்கவே இல்லை. சில வேளைகளில் நன்மை செய்யும் பொழுது சிலர் சொல்லுவாங்க, இல்லை இல்லை இவன் என்ன பெரிய இது செஞ்சிட்டு இருக்கான், இதெல்லாம் ஒரு பெரிய காரியமே இல்லைன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, அவன் பெருமைக்காக செய்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, அவன் இப்படியே செஞ்சு செஞ்சு மற்றவங்களை கெடுத்துடுறான் என்று சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று புறங்கூறி என்ன செய்வாங்க சொல்லுவார்கள். நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போயிடாதீங்க. பைபிளில் கூட வசனம் சொல்லியிருக்கேன், நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். இங்கே காயு நன்மையே செஞ்சிட்டு இருக்காரு. அவருக்கு தீமையை மற்றவங்க செஞ்சாலும் அவர் நன்மை செய்கிறதுல அவர் குறைவுபடவே இல்லை. அதனால தான் யோவான் சொன்னார், இங்கே பாருப்பா, நீ நன்மை செய்கிறப்போ உனக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவங்கள இருக்கலாம், உனக்கு புறம் கூறுகிறவர்கள் இருக்கலாம், நன்மை செய்கிறத தடுப்பவங்க இருக்கலாம். ஒரு ஊர்லேயும் கூட இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் உதவி செய்தோம். பக்கத்தில் இருக்கின்ற நல்லுள்ளம் படைத்தவர்கள்ட்ட டொனேஷன் வாங்கி அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் என்ன செஞ்சோம் அப்படின்னா, அரிசி பொட்டலங்கள், பருப்பு பொட்டலங்கள், எண்ணெய் பொட்டணம், சீனி இப்படியெல்லாம் கொடுத்தோம். அப்போது அதில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார், ஒரு சிலர் சொன்னாங்க, இங்கே பாருங்கள் இந்த ஊரில் கஷ்டப்பட்டவங்களே கிடையாது, அது எப்படி நீங்கள் கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். சிலர் சொன்னாங்க, இவருக்கு வேலையே இல்லை, இங்கே இருக்கவங்களாம் என்ன பிச்சைக்காரங்களா, இவங்களை திருப்பி இப்படி வாங்கி வாங்கி பழக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த ஊரில் அந்த கொரோனா காலத்தில் அது கொடுத்த பொழுது கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, அந்த சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் அவங்க கையெடுத்து கும்பிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா நாங்கள் உணவுக்காக ஏங்கி கிடந்தோம், என்ன செய்யன்னு தெரில, அன்றாட கூலி தான், ஆனால் எங்களுக்கு இப்படி என் வீட்டுக்காரர் போகாததுனால, வேலைக்கு போகாததுனால எங்கள் கையில் பணம் இல்லை, அது மாத்திரம் இல்லை உணவும் எங்கள் கையில் இல்லை, ஆனால் இன்றைக்கி நீங்கள் தருவது எங்கள் வீட்டுக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு 20 நாளைக்கு நாங்கள் பசியார உண்ணுவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது, ரொம்ப நன்றி, கடவுளுக்கு நன்றின்னு சொன்னாங்க. இன்றைக்கும் கூட நீங்கள் நன்மை செய்யும் பொழுது சிலர் சொல்லலாம், இல்லை இல்லை இவர் என்னத்தை செஞ்சிட்டார், இது ஒன்றும் பெரிய மற்றவங்களுக்கு உதவியாக இருக்க போகிறது இல்லைன்னு உங்களை குறித்து தூற்றலாம். சில நேரத்திலே மற்றவர்கள் நீங்கள் செய்கிற நன்மையை செய்ய விடாமல் உங்களை தடுக்கலாம். ஆனால் நீங்கள் தீமையானதை பின்பற்றாதபடிக்கு நன்மையானதை பின்பற்றுங்கள். இந்த காயு நன்மையே தான் செய்தார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொன்னார், நீ சோர்ந்து போயிடாதப்பா, உனக்கு மற்றவங்களாம் தீங்கு செய்கிறப்போ நீனும் தீமை செய்யணும்னு நினச்சிடாத, நீ நன்மை செய் அப்படின்னு சொன்னார். வாலிப தம்பி தங்கையே, ஐயாவே அம்மாவே, நீங்கள் நன்மை செஞ்சுட்டே இருக்க, நீங்கள் பிறர் உங்களை தூட்டுறாங்கன்னு இனிமேல் நான் நன்மை செய்யக்கூடாதுன்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை, நீங்கள் தீமையை நீங்கள் செய்யாதீங்க, தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை நீங்கள் பின்பற்றுங்கள், தொடர்ந்து நன்மை செய்யுங்க, அது ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய வாலிப சங்கத்தின் மூலமாக கூட அநேக தகப்பன் தாயற்ற அதே போல் கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டி அவங்க படிக்க வைக்கப்படுகிறார்கள். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு அருமையான சகோதரி, அவங்க அப்பாவை இழந்து, அவங்க அம்மா டிபி பேஷண்ட், அவங்க பாத்திரம் விளக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்களை நம்ம இடையங்குடியில் இருக்கிற நர்சிங் காலேஜில், எலைசா கால்டுவெல் காலேஜில் அவங்க சேர்க்கப்பட்டு அவங்க படிப்பதற்கு முதல்ல எங்களுடைய குடும்பத்தினராக நாங்கள் சேர்ந்து ஃபீஸ் கட்டினோம். ஆனால் இறுதி ஆண்டு படிக்கும் பொழுது நம்முடைய வாலிப சங்கத்தின் சார்பாகவும் அவங்களுக்கு கட்டப்பட்டது. இப்போ அவங்க நன்றாக அங்கே படித்து தேர்ச்சி பெற்றாங்க. தேர்ச்சி பெற்ற பின்பு திருமணமாகி நன்றாக இன்றைக்கு அவங்க குடும்ப வாழ்விலும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. நல்ல ஒரு நர்ஸ் பணியை அவங்க சென்ற இடத்துல அவங்க செய்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்பம் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அருமையான வாலிப தம்பி தங்கையே, நன்மை செய்ய சோர்ந்து போயிடாதீங்க. நீங்கள் ஒருவேளை நன்மை செய்யும் பொழுது உங்களுக்கு பிறர் தீங்காக சில காரியங்களை சொல்லலாம், சிலர் உங்களை பழித்து பேசலாம், கவலைப்படாதீங்க. நீங்கள் தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்றுங்க. நீங்கள் ஒருவேளை நல்ல நிலைமையில் ஒரு பொசிஷனில் இருக்கீங்களா, நீங்கள் டீச்சராக இருக்கிறீங்களா அல்லது ஒரு ஆஃபீஸராக இருக்கிறீங்களா, யாரையாவது ஒருத்தரை படிக்க வைங்க. அவங்க வாழ்விலை முன்னேறுவதற்கு நீங்கள் கை கொடுங்கள். அதனால தான் 3 யோவான் 6வது வசனத்தில் யோவான் இந்த காயுவை குறித்து சொல்கிறாரு, உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள்.
ஆமாம், இந்த காய்வை குறித்து சபைக்கு முன்னால் வந்து சாட்சி சொன்னாங்களா? ஆமாம், இவர் நல்லவர், இவரால் நான் வாழ்வடைந்திருக்கிறேன், இவர் நல்லதெல்லாம் செஞ்சார், இதனால் நான் வாழ்வடைந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்களாம். இன்றைக்கும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற ஐயாவே, அம்மாவே, பிள்ளைகளே, நீங்கள் நன்மை செய்யுங்க, தீமையானதை நீங்கள் செய்யாதீங்க. இந்த உலகம் தீமையை விரும்பலாம், இந்த உலகம் மற்றவர்கள் முன்னேறுவதை தடுக்கலாம். ஆனால் நாம் தடுக்கிறவர்கள் அல்ல, தூக்கி விடுகிறவர்கள். நாம் பிடுங்குகிறவர்கள் அல்ல, நாம் கொடுக்கிறவர்கள். நாம் சபிக்கிறவர்கள் அல்ல, ஆசீர்வதிக்கிறவர்கள். இந்த காயூற்றிருந்த இந்த நல்ல கேரக்டர்ஸ் நமக்குள்ளேயும் இருக்கணும்னு சொல்லி விரும்புவோம். நாம் ஜெபம் செய்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, இந்த காயு சத்தியத்தில் அவர் நடந்தது போல நாங்களும் சத்தியத்தில் நடக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. ஆண்டவரை, நாங்கள் இருக்கிற இடத்துல உண்மையாய் ஒவ்வொரு காரியங்களை செய்ய நீங்கள் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. ஆண்டவரே, இந்த காயு அந்நியரை உபசரித்தது போல, உண்மையாய் உபசரித்தது போல நாங்களும் அந்நியரை உபசரிக்க அனுகிரகம் செய்யுங்க. எங்கள் கரங்களில் இருக்கின்றத அப்பா, அதிகமாக இருக்கிறதை நாங்கள் பிறருக்கு கொடுக்க நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாங்க. அதை உண்மையாய் காயு செய்தார் ஆண்டவரே. அதே போல் நாங்களும் செய்ய நீங்கள் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. அப்பா, எங்கள் இடத்துல இருக்கிற அதிகமான உடை, அதிகமான உணவு, அதிகமான பணம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதை பிறருக்கு கொடுக்க, அப்பா, உண்மையாய் கொடுக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. ஆண்டவரே, இந்த காயு நன்மையை பின்பற்றினது போல நாங்களும் நன்மையை பின்பற்ற கிருபை செய்யுங்க. நற்சாட்சி பெற உதவி செய்யுங்க. சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கின்ற அப்போ அதை விட ஒரு பெரிய செய்தி வேறு ஒன்றும் இல்லை. உமக்கு அது மகிழ்ச்சியாக இருக்குமே, எங்கள் பெற்றோருக்கு மகிழ்ச்சியாக இருக்குமே. சபைக்கு முன்பதாக வந்து காய்வை குறித்து சாட்சி சொன்னது போல எங்களுடைய தம்பி தங்கைமாரை குறித்தும், எங்களுடைய பெற்றோரை குறித்தும், எங்களை குறித்தும் பிறர் சாட்சி சொல்ல நீங்கள் அனுகிரகம் செய்யுங்க. தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்ற எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. உங்களுடைய கருத்தை தாழ்த்தி தருகிறோம். அப்பா, நீரே இந்த நாளில் எங்களோடு பேசியிருக்கிறீர். இன்றைக்கு நான் சத்தியத்தில் நடப்பேன், அந்நியரை உண்மையாய் உபசரிப்பேன், நான் நன்மையானதை நான் செய்வேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்துட்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை நிறைவான நன்மையை கட்டளையிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கும் பரம்பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருடைய இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமேன். அருமையான வாலிப தம்பி தங்கைமாரே, இந்த காய்வை குறித்து நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்டோம். இது ஒருவேளை ஒரு கேரக்டர் ஸ்டடியாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு நமக்குள்ளும் அந்த கேரக்டர் வரணும்னு சொல்லி விரும்புவோம். காட் பிளஸ் யூ. தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் வாலிபர் ஐக்கிய சங்கம் நடத்தும் குற்றால வாலிபர் முகாம் 2024. தலைப்பு: இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன், ஸ்டில் ஐ லவ் யூ. வாலிப ஆண்கள் முகாம் ஜூலை 26, 27, 28. கல்லூரி மற்றும் பள்ளி மாணவிகள் முகாம் ஆகஸ்ட் 2, 3 மற்றும் 4. திருச்சபின் வாலிப பெண்கள் முகாம் ஆகஸ்ட் 16, 17, 18. இடம் ராக்கால், குற்றாலம். தலைமை தி ரைட் ரெவரண்ட் ARGST பர்னபாஸ், பேராயர், திருநெல்வேலி திருமண்டலம். செய்தியாளர்கள் பிரதர் டியூக் செரின், தீர்க்க தரிசன தலைமுறை சர்வதேச ஊழியங்கள். மிஸ்ஸஸ் சுகந்தி முத்துக்குமார், MS யூனிவர்சிட்டி. மருத்துவ ஆலோசனை டாக்டர் ஜெயம் ஜூலியட் அண்ட் CSI பெல்பின்ஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ். பதிவு கட்டணம் ரூபாய் 200 மட்டுமே. குறிப்பு: வேதாகமம், படுக்கை, தண்ணீர் பாட்டில், டார்ச் லைட் கொண்டு வரவும். யாவரையும் அன்புடன் அழைக்கும் ரெவரண்ட் ஜி எம்ராஜ் மோசஸ் பாலசிங், இயக்குனர் அண்ட் செயலர், TDOA. 3 நாட்களும் அதிகமாக வாலிபர்கள் பங்கு பெறும் சேகரம் மற்றும் நிறுவனங்களுக்கு சிறப்பு கேடயம் வழங்கப்படும். தொடர்புக்கு 7598 408 717.